சொதப்பியது இஸ்ரேல் அமெரிக்கா கணக்கு. தலைவலியாக மாறிய ஈரானின் புதிய போர் தந்திரம். அதிர்ச்சியில் ட்ரம்ப் நிர்வாகம். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கிய போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தெஹ்ரானில் விரைவில் ஆட்சி மாற்றம் நிகழும் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் போரின் 4வது நாளில் நிலைமைகள் முற்றிலும் வேறு திசையில் நகரத் தொடங்கியுள்ளது. உச்ச தலைவர் அலி காமெனி கொல்லப்பட்ட பின்னரும் ஈரானின் ஆட்சி முறையில் சின்ன தடுமாற்றம் கூட ஏற்படவில்லை. மாறாக ஈரான் தன்னைத்தானே மறுசீரமைத்து எதிரிகளுக்கு நேரடி மற்றும் பரவலான அழுத்தத்தை உருவாக்க தொடங்கியுள்ளது. ஈரானின் இந்த உறுதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தங்கள் இலக்கிலிருந்து தடுமாற செய்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போரின் ஆரம்பத்தில் ஈரான் மீதான அதிரடி தாக்குதல்கள் மூலம் ஈரானை சரணடையச் செய்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே தங்கள் முக்கிய இலக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொண்டிருந்தது. ஆனால் ஈரானின் கடுமையான எதிர்வினை அந்த முடிவிலிருந்தும் அவர்களை பின்வாங்க செய்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் பேச்சுக்களில் பல தடுமாற்றங்களை காண முடிகிறது. அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறனை முழுமையாக அழிப்பதே முக்கிய நோக்கம் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் இன்னும் நீளலாம் என கூறியுள்ளார். இது போரின் ஆரம்பத்தில் பேசப்பட்ட ஈரானின் ஆட்சி மாற்ற இலக்கிலிருந்து அவர்கள் பின்வாங்கியிருப்பதையும் ஆரம்பத்தில் ஈரான் மீதான அதிரடி தாக்குதல்கள் எதிர்பார்த்த முடிவை தரவில்லை என்பதையும் இது வெளிப்படையாக காட்டுகிறது. ஈரான் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையை மிகவும் தொலைதூர வாய்ப்பாகவே பார்க்கிறது. மேலும் அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு இடமளித்தால் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என பிராந்திய நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் ஈரான் புதிய போர் தந்திரத்தை கையில் எடுத்துள்ளது. ஒரே நேரத்தில் பெரிய தாக்குதல்களுக்கு பதிலாக சிறிய அளவில் தொடர்ந்து பரவலான தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலம் எதிரியின் பாதுகாப்பு வளங்களை சோர்வடைய செய்வதுதான் அந்த யுக்தியாகும். குறைந்தது 6 அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. UAE மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் பாதுகாப்பு கையிருப்புகள் குறையக்கூடும் என்ற அச்சத்தில் உள்ளன. மேலும் ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் தங்கள் ஏவுகணைகளுக்கு இலக்காகலாம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இப்போது போர்க்களம் மட்டுமில்லை, பொருளாதாரம், அரசியல், பிராந்திய பாதுகாப்பு அனைத்தும் தீப்பிடித்திருக்கிறது. ஈரானை சில நாட்களில் சிதறடித்து விடலாம் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தப்பு கணக்கு போட்டது. ஆனால் ஒரு அதிரடி தாக்குதல், ஒரு தலைவரின் மரணம், ஒரு நாட்டின் வீழ்ச்சி என எதிர்பார்த்திருந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஈரான் வீழவில்லை, மாறாக புதிய போர் தந்திரத்துடன் திரும்பி வந்திருக்கிறது.